அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். சத்யஜானந்த ரூபான்னு சொல்கிறோம். அதாவது அம்பாள் சத் சித் ஆனந்த ரூபமாக இருக்கின்றாள். அதனால் சத்யஜானந்த ரூபான்னு சொல்கிறோம். சாமரஸ்ய பராயணான்னு சொல்கிறோம். அதாவது அம்பாள் எப்பொழுதும் அமைதியை விரும்பக்கூடியவள். அதனால் சாமரஸ்ய பராயணா அப்படின்னு சொல்கிறோம். கபர்தினின்னு சொல்கிறோம். அதாவது கபர்திங்கிறது சிவபெருமானோட வடிவம். அந்த சிவபெருமானுக்கு மனைவியாக இருக்கிறதுனால கபர்தினி அப்படின்னு சொல்கிறோம். கலா மாலான்னு சொல்கிறோம். அதாவது அம்பாள் கலையை மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றாள். அதனால் கலாமாலா அப்படின்னு சொல்கிறோம். காமதுக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பக்தர்கள் எதை விரும்பி ஆசைப்பட்டாலும் அதை அம்பாள் நிறைவேற்றி வைக்கின்றாள். அதனால் காமதுக். காமரூபிணி, அதாவது எந்த விதமான ரூபத்தையும் அம்பாள் எடுக்கக்கூடியவள். அதனால் காமரூபிணி அப்படின்னு சொல்கிறோம். கலாநிதினு சொல்கிறோம். அதாவது அம்பாள் அந்த கலையிலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக அம்பாள் இருக்கின்றாள். அதனால் கலாநிதி அப்படின்னு சொல்கிறோம். காவிய கலான்னு சொல்கிறோம். அதாவது அம்பாள் கலையை காவியமாக எழுதுகிற அந்த ரூபத்தில் அம்பாள் இருக்கின்றாள். கலையோட எழுத்து வடிவமாக அம்பாள் இருக்கிறதுனால காவிய கலா அப்படின்னு சொல்கிறோம். ரசக்ஞான்னு சொல்கிறோம். அதாவது எழுதப்பட்ட அந்த கலையை அம்பாள் ரசிக்கின்றாள். அதனால் ரசக்ஞா. ரசசேவதின்னு சொல்கிறோம். அதாவது அப்படி எழுதப்பட்ட அந்த கலையோட பொக்கிஷமாக அம்பாள் இருக்கின்றாள். அதனால் ரசசேவதி அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.